வணக்கம் மக்களே. நம்ம சியான் விக்ரம் அவர்கள் இவர் நடிச்சிருந்த பல படங்கள், உதாரணத்துக்கு சாமி. ஐயோ, இந்த சாமி இல்லைங்க, 2003 ரிலீஸ் ஆன சாமி. அந்த படமா இருக்கட்டும், அருள், தில், தூள்னு பல படங்கள் நம்ம தியேட்டர்ல போய் பார்த்து மகிழ்ந்தது மட்டும் இல்லாம இன்னைக்குமே டிவில போட்டா கூட நம்ம பாக்குற திரைப்படங்கள். இதுக்கு பிறகு அன்னியன் மாதிரி படங்களை கொடுத்து நடிப்பு அரக்கன்னு பல பேர்னாலையும், ராஜபாட்டை மாதிரி படங்களா கொடுத்து கெட்டப் அரக்கன் அப்படின்னு சில பேர்னாலையும் மென்ஷன் செய்யப்பட்ட ஒரு ஹீரோ. இப்படி நம்ம சின்ன வயசுல இருந்து ரசிச்ச ஒரு ஹீரோவோட கம்பேக்னு சொல்லப்படுற ஒரு படம் வந்திருக்கு. மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பானி. டிமாண்டி காலனி, இமைக்கா நொடிகள் படங்களை எடுத்திருந்த அஜய் ஞானமுத்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அண்ட் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், முக்கியமா இந்த அதிரா சாங் ரீசெண்டா நான் நிறைய பர்சனலா கேட்ட ஒரு பாடல். இவ்வளவு விஷயங்கள் இருக்கே என்ற நம்பிக்கையில தான் தியேட்டருக்கு போயிருந்தோம். அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, வாங்க வாங்க. சரி வாங்க போய்தான் பாப்போம். போய் பார்த்தா தியேட்டர்ல எங்களையே சேர்த்து 35 பேர் தாங்க இருந்தாங்க. அண்ட் ஹீரோ இன்ட்ரோடக்ஷனுக்கே யாருமே கை கூட தட்டல. அங்கேயே நாங்க சுதாரிச்சிருக்கணும். யாருமே வராதப்பா யோசிச்சிருக்கணும், ஏரியா ரொம்ப வீக்குன்னு. ஒரு மேக்கப் ஜீனியஸ் கான்ட்ராக்ட் கில்லர், இல்ல சாரி மேக்ஸ் ஜீனியஸ் கான்ட்ராக்ட் கில்லர் வித்தியாசமான கெட்டப்புகள் போட்டு அவருடைய மேக்ஸ் நாலேஜை வச்சு சில கொலைகளை செஞ்சுட்டு வர்றாரு. எதுக்காக இத்தனை கொலைகள்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 கெட்டப் இருந்தா தானே விக்ரம் சார் படம்ன்றதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். இந்த கொலைகளை பத்தி கண்டுபிடிக்க இன்டர்போல்ல இருந்து ஒரு ஆபீசர் வராரு. அண்ட் ஒரு ஹேக்கர் கொலைகாரனை பத்தின சில க்ளூஸை தொடர்ந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டே வராரு. இந்த ஹேக்கர் யாரு, இவர் கொடுத்த க்ளூஸை வச்சாவது இன்டர்போல் இந்த கேஸை சால்வ் பண்ணிச்சா இல்லையா? என் மூளை தானே செலவு பண்றேன், உன் மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு. இது மட்டும் இல்லாம மேக்கப் போட்டு கொலை பண்றாரு இல்லையா கான்ட்ராக்ட் கில்லர், அவருக்கு இருக்கிற ட்ராமா அண்ட் அவர் பண்ற கொலைகள்னால அவருக்கே வர ப்ராப்ளம்ஸ், இதையெல்லாம் பத்தி பேச முயற்சி செஞ்சிருக்கிற படம் தான் கோப்ரா. இந்த கான்ட்ராக்ட் கில்லர் ரோல பண்ணிருக்க சியான் விக்ரம் எங்களை பொறுத்த வரைக்கும் மகான் படத்திலேயே அவர் ஒரு நல்ல கம்பேக்க கொடுத்துட்டாரு. அந்த படம் தியேட்டர்ல வராதனால இந்த படத்தை அவரோட ஒரு கம்பேக்னு பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துலயுமே அவரோட ஆக்டிங்க்கு தீனி போடுற மாதிரி ஒரு கேரக்டரை ரொம்பவே ஃபிளாலஸா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. இவர் படத்துல போட்ட கெட்டப்பெல்லாம் வில்லனை ஏமாத்துறதுக்காக நம்ம நினைச்சிருந்தோம். ஆனா இதெல்லாம் ட்ரெய்லர்ல காட்டினது நம்மள ஏமாத்துறதுக்காகன்னு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, இவர் பண்ற கொலைகளை கண்டுபிடிக்க வர இன்டர்போல் ஆபீசரா இர்ஃபான் பதான் படத்தோட ஸ்டார்டிங் போர்ஷன்ல நல்லா ஷைன் ஆகுறாரு, போக போக காணாம போயிடுறாரு. ஜென்ரலா பெரிய ஹீரோ படங்கள்ல ஹீரோக்கு பில்டப் கொடுக்கணும்னே சில கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த ரோல்ல இந்த படத்துல 2 பேர் இருக்காங்க. KS ரவிக்குமார் ஹீரோக்கு இந்த கொலை பண்ற கான்ட்ராக்ட் எல்லாம் புடிச்சு கொடுக்குற ஒரு ஏஜென்ட்டா அவரோட பார்ட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறவங்க கிட்ட எல்லாம் ஹீரோக்கு ஒரு பில்டப்பை கொடுக்குறாரு. அண்ட் மீனாட்சி இன்வெஸ்டிகேஷன் டீம் கூட டிராவல் ஆகி அந்த பக்கம் இருந்து ஹீரோக்கு ஒரு பில்டப்பை கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். படம் பூரா லேடிஸ் தவிர இன்டர்போல் ஆபீசரே வந்தா கூட அவரோட நான் இன்டராக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடமண்டா இருக்கிற ஒரு வில்லன் 3 மணி நேரம் ஆயும் படம் முடியலையே, இதை இன்னும் லென்த் ஆக்கினா எப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல அவரே நேரா துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட சுடு வாங்கி படத்தை முடிக்கிறது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இது மட்டும் இல்லாம எந்த இடத்துலயுமே பெருசா ஒர்க் ஆகாத மாதிரி 2 லவ் சீக்வென்ஸ் அண்ட் சொல்ற கதையில அவரே இல்லைனாலும் பிளாஷ்பேக்க பக்காவா சொல்ற ரோபோ சங்கர். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமா பிரசன்ட் செஞ்சிருக்கு. அண்ட் படத்தோட மியூசிக், லவ் சாங்கோட இன்க்ளூஷன் ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ஓவராலா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி லைனை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ரொமான்டிக் ஆர்க் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மள எங்கேஜ் பண்ற மாதிரியான ஃபர்ஸ்ட் ஹாஃபை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இன்டர்வல் ட்விஸ்ட்டுமே ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் படத்தை பார்த்து முடிக்கிறதே ஒரு சவால் தான். படத்துல நிறைய விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே புரியாம நம்மளே அசியூம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு யாருமே ட்ராக் செய்ய முடியாத விக்ரம்க்கு எப்படி காசு போய் சேருது, அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கே தெரியாம எப்படி ஒரு ரஷ்யா, ஸ்காட்லாண்டுக்கு எல்லாம் போயிட்டு வராரு, KGF ஹீரோயின் ஏன் விக்ரம் பின்னாடி இவ்வளோ லவ்வோட சுத்துறாங்க, படத்தை பாக்குறவங்க கூட ஈஸியா கெஸ் பண்ற விஷயத்தை இன்டர்போல் ஆபீசர்ஸ் ஏன் ரொம்ப யோசிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி படம் பூரா பல குழப்பங்கள். இந்த படத்தை ஒரே டைம் லைன்ல லீனியரா நரேட் பண்ணியிருந்தாலே இன்னும் பல மடங்கு பெட்டரா இருந்திருக்கும். முன்னாடியும் பின்னாடியுமா 4 பிளாஷ்பேக் போட்டு நம்மள குழப்புல என்ன பார்த்துட்டு இருக்கோன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்கிரீன்ல யாரை பார்த்துட்டு இருக்கோன்றதே கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. கோப்ரா ஆகஸ்ட் 31 ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களோட அடுத்தடுத்த கண்டென்ட் வரும்போது தெரிஞ்சுக்க எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியற லிங்க்ஸை கிளிக் பண்ணி எங்களோட மற்ற வீடியோஸையும் பாருங்க. நன்றி.